ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் தெரியாதனமா வந்து கிஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? ஹீரோ வந்து செம ஜாலியா அப்படியே விடுவடா அப்படின்னு படுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் பார்த்தா பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. டே விடுறா டே அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, நான் ஒன்னும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆனா என்ன, இங்க குழந்தைங்க மட்டும் தான் விளையாடணும், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போலாமா, நீ வந்து ஓகேன்னு சொல்ல, நான் இங்க மொத்தமா எல்லாத்தையும் ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன், இன்னைக்கு பூரா நம்ம இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதாங்க எல்லாரும் ஓடி வந்து, ஐயோ என்ன ஆச்சு சார், நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு பேரும் எழுந்து உட்காந்துட்டு, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, தெரியாம கால் தவறி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த மாலை வந்து ஹீரோது தான், அது வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி தான் இவன் இங்க வந்திருக்கான். அப்ப என்ன கேக்குறான் அப்படின்னா, எமர்ஜென்சி எக்ஸிட்க்கு படிக்கட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த படிக்கட்டோட டோர் எல்லாம் ஓபன் ஆகுதா, அது எதுவும் ஸ்டக் ஆகலையா, படிக்கட்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் நல்லாதான் சார் இருக்கு, நான் என்ன போய் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி அங்க ஒர்க்கர் கேக்குறாரா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதுக்கு நான் வேற ஒரு ஆளை வச்சிருக்கேன், வாமா மின்னல், நீ என்ன பண்றேன்னா போயிட்டு ஒரு படிக்கட்டா ஏறி ஏறி ஃபுல்லா வந்து அடுத்த டோர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வர, ஓகேயா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஓட விட்டுறான். ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை மனசுக்குள்ள கரிச்சு கொட்டிக்கிட்டே போய் படிக்கட்டு ஏறா. அடுத்த ஃப்ளோரோட கதவை போய் திறக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வந்து அங்க நின்னுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டோர் நல்லா தான் இருக்கு, ஓகேயா அப்படின்னு, ஓகே ஓகே நீ அடுத்த டோரை போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவன் கூட லெப்ட்ல தான் வந்துடுறானாங்கட்டேன்னு பார்த்தா இவன் ஓடி ஓடி எக்ஸிலேட்டர்ல போய் தான் அந்த ஃப்ளோருக்கு போறான். அதுல இவனே வந்து டயர்ட் ஆயிடுறான். ஒரு ஃப்ளோர்லயும் கரெக்டா அவ கதவை திறக்கும் போது இவன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஒரு டைம்க்கு மேல ஹீரோயின் டயர்ட் ஆயிட்டு, இப்ப எதுக்காக நீ இப்படி என்ன பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ பேசுற, நான் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் பாஸ், நான் எதுக்காக உங்ககிட்ட பிராங்க் எல்லாம் பண்ணணும், நான் வந்து சம்பளம் கொடுத்து ஆளை வச்சு யாருன்னா பிராங்க் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோ பயங்கர டயர்ட் ஆயிடுறான் ஓடியே வந்ததுனால. அதுக்கப்புறம் அவனோட ரூம்க்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் அங்க உள்ள வரா. என்னமா உனக்கு இன்னைக்கு வந்து பிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாம் நல்லா இருந்ததா, இன்னைக்கு வேலை உனக்கு சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் வீட்டுல எதனா ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்னா என்ன, எதுக்காக நீங்க எனக்கு இன்னைக்கு இவ்வளவு ஒர்க் அவுட் கொடுத்தீங்க, இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வேலைன்னு வந்தா வெள்ளக்கார மாதிரி எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு ஒண்ணுதான் வந்து தெரிஞ்சாகணும், அன்னைக்கு நான் அர்ஜென்ட்டா வந்து சொல்லாம கொள்ளாம எமர்ஜென்சின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனது உங்களுக்கு கோவமா அப்படின்னும் போது, கோவமா உன் மேலையா, நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பட் நீ ஏன் என்ன நம்பவே மாட்டேற, நீ எப்பவுமே வந்து என்னோடவ, அதனால நான் வந்து உன் மேல கொஞ்சம் பொசசிவா தான் இருப்பேன், ஆனா அதுக்குன்னு சொல்லி உன்னை பழியெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்ல, கைய வேற புடிச்சுக்கிட்டு, என்ன நீ என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா என்ன, நானும் உனக்கானவன் தான், நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு, ஆனா அது ஏன்னு தான் தெரியல அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அவ வெளியில வந்துட்டு அந்த போனை பேசிக்கிட்டு இருக்காளா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து வேக வேகமா போறா. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். கீழே போனா அக்கா காரி தான் நின்னுகிட்டு இருக்கா. அவ வந்துட்டு பயந்து போய் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு வேக வேகமா ஓடி வரா. இவ வந்துட்டு எங்க புருஷன் கிட்ட காசு கேட்டுட்டாலோன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. அப்ப எடுத்த உடனே என்ன கேக்குறா அப்படின்னா, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் வளைச்சு போட்டுக்கலாம்னு நினைச்ச, அது உன்னால முடியலன்னு ஒண்ணு சொந்த அக்காவோட புருஷனையே வளைச்சு போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பொலார்னு கண்ணத்திலேயே விடுறா. ஹீரோயினோட முடிய பிடிச்சி அடின்னு அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம நீ என் புருஷன் கிட்ட காசு கேட்டிருப்ப, ஆல்ரெடி நீ வந்து காசு வாங்கினப்பயே எனக்கு பிடிக்கல, எதுக்காக என் புருஷனை வளைச்சு போடுற அப்படி இப்படின்னு கண்ட மெனிக்கு திட்டுறா. இதை எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்த ஸ்டாஃப்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க வந்துடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து ஏதோ சொல்ல வரா, அதையும் அவ வந்து கேக்குற மாதிரி இல்ல. அவ இருக்கிற கடுப்புல ஹீரோயினை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்றா. அப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. என்னையே நீ தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவ அடிக்கிறதுக்கு போறா. கரெக்டா ஹீரோ வந்து அந்த டைமுக்கு கையை பிடிச்சிடறான். நீ யாரா எங்களோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடறதுக்கு, மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லும் போது, நீதாமா இங்க இருந்து வெளியில போகணும், இது என்னோட கம்பெனி, இது உன் வீடு கிடையாது, உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் இதை வெளியில போய் தான் நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ கூப்பிடுறான். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நிக்கவா போறா. அப்பதான் ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உனக்கு ஓகே தானே, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னும் போது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க
இருந்து போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சூசன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஐயோ இந்த மாதிரி கேவலமான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. சொந்த அக்கா புருஷனையே இவனா கரெக்ட் பண்ணுவாளா என்ன? இவ காசுக்காக என்ன பண்ணுவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏத்தி விட்டுட்டு இருக்கா. வெளியில போன அக்கா காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவனோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. இத பாரு, நீ தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என் புருஷன் மேல இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் வந்து எனக்கு துரோகம் பண்றான் அப்படின்னும் போது, என்னமா நீ சொல்ற? உண்மையாவா சொல்ற? அவன் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். இல்ல எனக்கே தெரியாம என் தங்கச்சி கூட அவன் தொடர்புல இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இவனும் அப்படியா, சரி ஓகேமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட கள்ளக்காதலன் கிட்டயே போன் பண்ணி இவ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்கு என்னோட ஒய்ஃப் கால் பண்ணா அப்படின்னு அவன் கேட்கும் போது, உன்னோட ஒய்ஃபுக்கு வந்து உன் மேல சந்தேகம் வந்துருச்சு, பட் ஆனா நல்லதா போச்சு. அவ வந்து உன்னோட சிஸ்டர் இன் லா மேலதான் சந்தேகப்படுறா. அவங்க 2 பேரும் அப்படியே நினைச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டோம், நம்மள யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிக்கிறானுங்க. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. தனியா உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, லோன் கூட வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா இவ இப்பதானே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. இந்த மாதிரி ஒரு வேலையில அவ 1 இயராவது இருந்தா தானே வந்து லோன் கிடைக்கும். சோ லோனும் ரிஜெக்ட் ஆயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. அப்ப லாயர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப உடனே அவ என்ன சொல்றான்னா, ஏய் உங்க கம்பெனிலேயே வந்து HR கிட்ட கேளு, அது மாதிரி ஒரு பாலிசி இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களே வந்து சின்னதா ஒரு லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க. நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஃபுல்லா வந்து ஹீரோயினையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ HR ரூம்குள்ள போயிட்டு வெளியில போறா. இருடி, உனக்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்க எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் காண்டா HR ரூமுக்கு போறான். அப்பதான் HR சொல்றாங்க, அவ லோன் கேட்கறதுக்காக தான் வந்தா, அவங்க பாட்டிக்கு சர்ஜரியா, அதுவும் இமீடியட்டா பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு ஒண்ணு. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயமே தெரியுது. பட் ஆனா இவ இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான்றதுனால நம்மளால லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பாட்டியை பத்தி இவனுக்கே தான் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இங்க லாயர் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவ யார பார்க்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட லாயரை பார்க்க தான் போயிருக்கா. அதுதான் ஃப்ரெண்ட் ஆச்சு, நமக்கு தான் தெரியும் இல்லையா. அங்க கிட் வந்து நிக்கிறான். நீயான்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லாஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன மாதிரி கேஸ் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் இப்போ வாதாட போற கேஸ் தான் அது. அப்ப இவனுமே கிட்டுமே என்ன பண்ணிருப்பான்னா, அவளுக்கு நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருப்பான். அவளுமே அதெல்லாம் கேட்டிருப்பா. இப்ப அவனுக்கு ரொம்ப காண்டாயிடுது. இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னோட கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்கிட்ட பழகுனியா, நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க, நீ ஒரு லாயர்னு சொல்லிக்கவே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு கத்துறான். எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுடா, ஜஸ்ட் நீ லாயர்னு தான் தெரியும், நீ என்னோட ஆப்போசிட் லாயர் எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் நம்புற மாதிரி இல்ல. ஜெயிக்கிறதுக்கு இனிமேவாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடி, நீயாவே வந்து சொந்தமா வாதாடணும்னு நினை அப்படின்னும் போது, டே பைத்தியக்காரா, உண்மையாவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவ எவ்வளவோ கத்துறா. அவன் அங்க இருந்து மதிக்காம போயிடுறான். ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. வேகமா போய் பார்த்தா, இந்த மாதிரி சர்ஜரிக்கான அமௌண்ட்டை கட்டிட்டாங்க, உங்க பாட்டியும் ஹெல்தியா இருக்காங்க, நாளைக்கு சர்ஜரி பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு கட்டினா அப்படின்னு கேட்கும் போது, தெரியல மேடம், உங்க பாட்டியை பார்க்க ஒரு விசிட்டர் வந்தாரு, அவரு தான் பே பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே வேக வேகமா பாட்டி கிட்ட போறா. பாட்டி யார் வந்தா இங்க அப்படின்னு கேட்கும் போது, என்ன கேக்குற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பாட்டி ரியாக்ட் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஏன், நான் தான் வந்தேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா இவன் வந்துட்டு பாட்டி கிட்ட ஜாலியா பயங்கர குஷியா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் வந்துட்டு இன்னும் எங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏஜ் வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்களையே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு ரொம்ப வாயா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வெளியில போன உடனே ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, எதுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரி இந்த காசெல்லாம் கட்டின அப்படின்னு கேக்குறா. அப்ப அவன் என்ன சொல்றானா, HR தான் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. இத பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னதுதான் இப்பயுமே சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணறதுக்கு ரெடியா இருக்கேன், அதுவும் பாட்டின்ற வகையில எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இத பாரு, நீ பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், பட் ஆனா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் எனக்கு நீ பண்ற, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேக்குறா.
ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன நம்பினீன்னா போதும். நான் வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப லவ் பண்றேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழஞ்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கே அடடா என்னடா இவன் இப்படி பில்டப் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அவங்க பாக்குறாங்க யார்கிட்ட பர்பிள் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஒண்ணு அவங்க ஃப்ரெண்டா இருக்கும் இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கும். நீ அதெல்லாம் பாத்துட்டு இருக்காத, நீ வா நம்ம போலாம் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. லிப்ட்ல போகும்போது கூட ஹீரோயின் கிட்ட விடாம ஹீரோ வளைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் ஏன் இப்படி பண்றான், இவன் உண்மையாதான் பண்றானா இல்ல நடிக்கிறானான்னு புரியவே இல்ல. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் செம கடுப்பாயிட்டு டே என்னடா பண்ற நீ அப்படின்னு புடிச்சு தள்ளி விட்டுடுறா. நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் உங்க பாட்டியோட சர்ஜரிக்கு கூட வந்து ஃபீ எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஆனா நீ எனக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். டே நீ இப்ப பண்றது செக்ஷுவல் ஹராஸ்ட், நீ பண்றது வந்துட்டு வேற எதுவும் இல்ல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் மேல அப்படின்னு கத்துறா. அப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா? ஏன் மேலேயே வா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், அப்பவும் என் மேல நீ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். அதுக்கப்புறம் லெஃப்டே திறந்துடுது. உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு உங்க பாட்டியோட சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு நீ ஆபீஸ்க்கு வந்தா போதும், அது வரைக்கும் பாட்டிய கூட இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோட அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோ வந்துட்டு போயிட்டு அங்க பில் எல்லாம் பே பண்ணிட்டு வந்துட்டான்னு. இவர் செம்ம கடுப்புல இருக்காரு. இவன் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம், ஒருவேளை அவனும் அந்த பொண்ணு லவ் பண்றானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கும் அப்படிதான் சார் தோணுது அப்படின்னு செக்ரட்டரி சொல்றான். சான்ஸே இல்ல, நான் அதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது எல்லாத்துலயும் நம்ம தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்திருக்கணும், ஆனா நான் பின்னாடி இருக்கேன், எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு செக்ரட்டரிய திட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க வர பெட்டோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சான்ஸே இல்ல, அப்பனும் பொண்ணு வந்துட்டு ஒரு பொம்பளை பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களா, அவளுக்கு குழந்தை பிறந்தா அது உங்களை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்துட்டு அப்படியே செம கோபம் வருது. இவர் என்ன நல்லவர் மாதிரி. இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வெக்கமா இல்லையா, ஒரு பொம்பளை வந்து இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் வெக்கம் இருக்கணுமா, உனக்கு பண்றதுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாத்தையும் பெட் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இத பாரு, உண்மையாவே அவன் வந்து அவளை லவ் பண்றான் அப்படின்னா அதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் ஒதுங்கிடுவேன். ஆனா அவளை வந்து வேணும்னே எனக்காக அவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சான்னா கண்டிப்பா நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே வந்து பெற்றோர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவளோட லிஸ்ட்ல நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவளோட சொந்த அக்கா புருஷன் கூட இருக்கான், அவனையும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, அவன்கிட்டயே சேர்ந்து போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் கூட இருக்கவர் ஹஸ்பண்ட் ஆயில யாரு என்ன எதுன்னு நமக்கு தெரியல இல்லையா இன்னும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாமா, நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தானே இது நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல கொஞ்சம் நமக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாறினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஏங்க இங்க ரொம்ப பில் அதிகமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஆக்சுவலா வந்து ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவங்களை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ நைட்டு போயிட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கிட்ட என்ன சொல்றானா, அந்த பொண்ணு விஷயத்துல நீ வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, அவகிட்ட நீ தோத்து போயிடுவியோன்னு தோணுது அப்படின்னு சொல்றான். எங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, நைட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணி புலம்புறா. ஒருத்தர் கொஞ்சம் அழகா இருக்கான்னு பார்த்தேன்டி, பார்த்தா அவனுக்கும் எனக்கும் இப்படியா முட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. நைட் எல்லாம் ஹீரோயினுக்கு தூக்கம் வராம ஹீரோவோட ஞாபகமாவே இருக்கு. உண்மையாவே அவன் நம்மள லவ் பண்றானா இல்ல எனக்குமே அவனை பிடிச்சிருக்கா என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி தூங்காம குழப்பமா முழிச்சுக்கிட்டே இருக்கா. எங்க அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே பார்த்தா நைட்டு பூரா ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் வருது, ஐயோ அவளை நான் உண்மையா லவ் பண்ணல, நான் பழி வாங்கறதுக்காக தான் அவளை லவ் பண்றேன், எதுக்காக நான் தூங்காம அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கே வந்துட்டு அவளை பழி வாங்குறோமா இல்ல உண்மையாவே லவ் பண்றோமா அப்படின்ற குழப்பம் வந்துடுச்சு. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.